அப்ப வாய் போனவர் தான் கேப்டன் 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 புகழ சொல்றார். இதுதான் ஒருத்தர் தமிழ்நாட்டில இருந்து வடநாட்டுக்கு போனா அந்த மரியாதை. இந்த மரியாதை சம்பாதிக்கிறவங்களால மட்டும்தான் இங்க இருக்க மக்களை வழிநடத்த முடியும். இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஏன் இந்த மாதிரி ஒரு அரசியல், கீழ்த்தனமான அரசியல் எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவங்க இந்தியா கூட்டணியில எங்க உதயநிதி யாருமே தெரியாத அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொல்றாங்க, அவங்களும் ஒரு நாட்டுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு சிஎம். அவங்க என்ன சொல்றாங்க, எந்த ஒரு மதத்தையா இருந்தாலும் இழிவு பண்றதோ இல்ல அவங்களுக்கு துன்புறுத்துற மாதிரி பேசுறது தவறுன்றாங்க. மம்தா பானர்ஜி உடைய பெரிய தலைவர். அது மட்டும் இல்லாம எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றார், அவங்க கட்சிக்காரர்கள் கூட்டணிக்காரங்களுக்கு என்ன சொல்றார், சனாதனத்தை எதிர்கட்சிக்காரங்க நம்மளை நோக்கி யூஸ் பண்ணி நம்ம கூட்டணி வீழ்த்த பாக்குறாங்க, எல்லாரும் எச்சரிக்கையா இருங்கன்ட்டு. எங்க பண்ண அந்த பருத்தி மூட்டை குடன்லயே இருந்திருக்கலாமே, அதுதான் சொல்ல தோணுது. சொன்னது உதயநிதி அவர்கள், இப்போ அப்படியே பிளேட்டை திருப்புறது. ஏதோ பாஜக காரங்க தான் சொல்லி இவங்களே இது சொல்ற மாதிரி. கேப்டன் எப்பயுமே சொல்வார், மல்லாக்கு பொறுத்து எச்சி துப்புனா நம்ம மேலதான் விழுந்து. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்ற அந்த மாதிரி தான் இருக்கு. சொன்னது உங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு நாள் பேசாதவங்க நீங்க எல்லா பக்கமும் மைக் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பண்ணு ரூம்ல ஒரு 450 டேக் வீடியோ எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, சந்தோஷம் பேசுனீங்க. அப்போ இதே மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். நீங்க சொன்ன வாக்குறுதிகள், நீட்டு தேர்வு, இதெல்லாம் பேசலாம்ல. இன்னைக்கு திமுக மைக்கங்க 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 மைக்கங்கன்னு போய் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ சனாதன பத்தி பேசுறோம், ரொம்ப அப்படியே பெருசா கெத்து, நீ நம்ம தாண்டா இப்படி தமிழ்நாடு சொத்துன்ற மாதிரி மைக்கங்க மைக்கங்கன்னு ஓடிட்டு இருக்காங்களே. இதே திமுக இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காதப்பவும் நீட்டு தேர்வு அப்ப எங்க போனீங்க நீங்க? அன்னைக்கு பைக்கை பார்த்து ஓடினவங்க இன்னைக்கு மட்டும் எதுக்கு பேசுறீங்க? உங்களுக்கு கூட ஒரு 4 ஜால்ரா சொல்லிருக்கோம். அண்ணா சூப்பர்ண்ணா, சனாதனத்தை பத்தி பேசணும்னே எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுக்கு சப்போர்ட் கூட இருக்க 4 ஜால்ரா பத்தி என்னப்பாதீங்க. இன்னைக்கு இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்திய தோழர்களும் இந்து மக்களும் எல்லாருமே உங்க மேல கடும் கோபத்திலும் வெறுப்பிலும்